குடியரசு தினத்தையொட்டி சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் தேநீர் விருந்தில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் செல்வகுமார். இப்போ இந்த தேநீர் விருந்துல எந்தெந்த கட்சிகள் அல்லது அரசு பங்கேற்கிறதா என்பது ஒவ்வொரு அம்சமும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படும். யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள், அதனுடைய முக்கியத்துவமாக என்னென்ன பார்க்கப்படுகிறது? 75வது குடியரசு தினத்தினுடைய வண்ணமயமான ஒரு நிகழ்ச்சியாக ஆளுநர் வழங்கக்கூடிய தேநீர் விருந்து நிகழ்ச்சி தற்போது கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகை வளாகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுமார் 1500க்கும் மேற்பட்டோர் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார்கள். பல்வேறு அரசியல் கட்சிகள், தொழிலதிபர்கள், முக்கிய பிரமுகர்கள், நீதியரசர்கள் உள்ளிட்ட பலருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் தற்போது திமுக சார்பில் 5 அமைச்சர்கள் ஆளுநரின் தேநீர் விருந்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, மா சுப்பிரமணியன், சேகர் பாபு, ரகுபதி உள்ளிட்ட 5 அமைச்சர்கள் இந்த நிகழ்வில் தற்போது பங்கேற்றிருக்கிறார்கள். முதலமைச்சர் திருச்சியில் நடைபெறக்கூடிய வெல்லும் ஜனநாயகம் என்ற விடுதலை சிறுத்தைகளின் மாநாட்டில் பங்கேற்றுள்ளதால் அவர் இந்த நிகழ்வில் பங்கேற்கவில்லை. அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாலகங்கா இருவரும் பங்கேற்றிருக்கிறார்கள். பாமக சார்பில் கௌரவ தலைவராக இருக்கக்கூடிய ஜி.கே. மணி பங்கேற்றிருக்கிறார். தேமுதிகவின் சார்பில் யாரும் பங்கேற்கவில்லை. பாஜகவை பொறுத்த மட்டில் மத்திய அமைச்சர் எல். முருகன் இந்த விழாவில் பங்கேற்றிருக்கிறார். அதே போன்று கரு நாகராஜன் உள்ளிட்ட நிர்வாகிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த நிகழ்வு என்பது பல்வேறு கட்சிகள் புறக்கணித்திருக்கக்கூடிய தேநீர் விருந்தாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக அமைச்சர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். ஏற்கனவே காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் ஆளுநரின் அழைப்பை புறக்கணித்துள்ள சூழ்நிலையில் திமுக அமைச்சர்கள் அரசின் சார்பில் பங்கேற்றிருப்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டு இதே போன்று நடந்த நிகழ்வில் திமுக சார்பில் யாரும் பங்கேற்கவில்லை என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க அம்சமாக பார்க்கப்படுகிறது. அபிநயா. செல்வகுமார், இப்போ அதிமுக மற்றும் பாஜகவினுடைய பங்கேற்பும் அவர்களுக்குள்ளாக சந்திப்புகள் நிகழ்ந்ததா என்பது சார்ந்த சில கேள்விகளும் கூட முன்வைக்கப்படுகின்றன. அது குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். இந்த விழாவை பொறுத்தமட்டில் அரசியல் வேறுபாடுகளை கடந்து ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்ட ஒரு காட்சிகளை, கைகுலுக்கி கொண்ட காட்சிகளையும் பார்க்க முடிந்தது. அந்த வகையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பாஜக நிர்வாகிகளோடு கைகுலுக்கி அவர்களோடு சிரித்து பேசி அவர்களோடு அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கலாம். அதே போல திமுக அமைச்சர்களும் கூட அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் பாஜக நிர்வாகிகளோடு கைகுலுக்கி அவர்கள் ஒரு நலம் விசாரித்த காட்சிகளும் இங்கு அரங்கேறியது. ஆளுநர் அனைவரையும் அவரவர் இருக்கைக்கு சென்று ஒட்டுமொத்தமாக 1500 பேரையும் சந்தித்து அவர்களுக்கு குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்து தற்போது ஒரு வண்ணமிகு கலை நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை அனைவரும் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற இருப்பதால் பல்வேறு மாவட்ட ஆட்சித் தலைவர்களுக்கும் விருதுகள் வழங்கப்பட இருக்கின்றன. எனவே பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஆட்சித் தலைவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். அரசின் சார்பில் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா, அதே போல டிஜிபி சங்கர் ஜிவால் ஆகியோரும் இந்த விழாவில் பங்கேற்றிருக்கிறார்கள். செல்வகுமார், இப்ப கலை நிகழ்ச்சிகள் அங்கு நடைபெறுகின்றன. இந்த நிகழ்வினுடைய நிகழ்ச்சி நிரல் சார்ந்த விவரங்களையும் சொல்லுங்கள். இந்தியாவினுடைய பெருமையை பறைசாற்றும் வகையில் பல்வேறு பரதநாட்டியம், அதே போல ஒயிலாட்டம் உள்ளிட்ட தமிழ் சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு சுதந்திர போராட்டத்தினுடைய வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் வகையிலும் அதற்கான நாடகங்களும் அரங்கேற்றப்பட இருக்கின்றன. அதன் பின்னர் இந்த விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சிகளும் நடைபெற இருக்கிறது. கொடிநாள் வசூலில் அதிகமாக சாதனை படைத்த மாவட்டங்கள், அதே போல மாநகராட்சி ஆணையர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட இருக்கின்றன. ஆளுநர் மாளிகையில் வழங்கப்படக்கூடிய தேநீர் விருந்து குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வகுமார்.